வணக்க மக்களே, பச்சை பயிரும் அதனுடைய மருத்துவ நன்மைகளும் நமக்கு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளை தொடங்கி பலவிதமான பிரச்சனைகளை நமக்கு சால்வ் பண்ணக்கூடியது இந்த பச்சை பயிர் தான் மக்களே. பச்சை பயிரில் அந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. சுவையான ஸ்நாக்ஸ் முதல் சத்தான உணவுகள் மற்றும் சாலட்கள் அப்படின்னு பல உணவுகளை தயாரிக்கும் போது நம்ம பச்சை பயிரை பயன்படுத்துகிறோம். பச்சை பயிர் மிக முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம வீடுகளில் சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய பருப்பு வகைகளில் குறிப்பிடத்தக்கது பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிர். இந்த பச்சை பயிரில் புரோட்டீன், ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்குதுங்க மக்களே. இந்த பச்சை பருப்பு சுவையான ஸ்நாக்ஸ் முதல் சத்தான உணவுகளை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ குணங்கள் நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணுது. அது என்னென்ன அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பச்சை பயிறு இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க மக்களே. இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கும் ஃபைபர் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. ஃபைபர் சத்து கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்க உதவிகரமாக இருக்கு. அதே சமயம் பொட்டாசியம் ரத்த அழுத்தம், பிளட் பிரஷருக்கு பார்த்தீங்களா, ஸோ பிபி அதை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கு. இது தவிர இந்த பச்சை பயிரில் பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக இருக்கு. இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு பருப்பாக இந்த பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க மக்களே. எடையை குறைக்க உதவும் பச்சை பயிருங்க மக்களே. பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகம் இருக்கு. இது ரெண்டுமே எடையுடைய இழப்புக்கு ஆரோக்கியமான முறையில் உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களாக இருக்கு. அதிலும் இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உருவாக்கும் மற்றும் அதை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைவாக திருப்தியாக ஒரு ஃபீலை உங்களுக்கு தரும். ஸோ நீங்க உணர்வீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஃபுல்லா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். இது தவிர இதில் இருக்கக்கூடிய கலோரிகள் குறைவு அப்படின்றதால எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இந்த பச்சை பயிரை சூஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே நல்லது. செரிமானம் மேம்படும் நீங்க பச்சை பயிரை சாப்பிடும்போது மக்களே. சிறந்த செரிமானத்திற்கு நார் சத்து, ஃபைபர் ரொம்பவே அவசியம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிரில் இருக்கிறதால செரிமான அமைப்பு சீராக இயங்கிறதுக்கு, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்கிறதுக்கு, அந்த பிரச்சனைகளை குணமாக்குறதுக்கு பச்சை பயிரை நீங்க எடுத்துக்கலாம். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்கும் இந்த பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா சிறந்தது. இது தவிர ப்ரீபயோட்டிக்கல்ஸோடைய சிறந்த மூலமாக இந்த பச்சை பயிர் இருக்கு. இது குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நீங்க இந்த பச்சை பயிரை எடுத்துக்கலாம். ரத்தத்தினுடைய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு, ஸோ நம்மளுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் அளவை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க பச்சை பயிரை எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கக்கூடிய உணவுகளுடைய பட்டியலில் பச்சை பயிரும் ஒன்று. நீங்க இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக உங்களுக்கு அதிகரிக்காது. எனவே நீரிழிவு நிலை அல்லது அதாவது பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் அல்லது இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சிறந்த உணவு, அதாவது பெஸ்ட் சாய்ஸ் ஃபுட்டாக பாத்தீங்கன்னா இந்த பச்சை பயிர் இருக்குதுங்க மக்களே. பச்சை பயிரில் இருந்திருக்கக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அதனால உங்களுக்கு பிளட்ல பாத்தீங்கன்னா சுகரோட அளவு எப்பவுமே கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது இந்த பச்சை பயிர் மக்களே. நோய் எதிர்ப்பு சக்தி திறன் இந்த பச்சை பயிரெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் மக்களே. ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களான ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து இந்த பச்சை பயிரில் அதிகம் காணப்படுது. இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் சத்தானது தொற்று நோயை எதிர்த்து போராடும் வெள்ளை இரத்த அணுக்களை உங்களுக்கு பாத்தீங்கன்னா உருவாக்க உதவிகரமாக இருக்கு. அதே நேரம் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடியதாக இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இருக்கு. மேலும் இரும்பு சத்தானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு அவசியமாகவும் இருக்கு. ஸோ அந்த வகையில் நீங்க பச்சை பயிர் எடுத்துக்கலாம். சர்மம் மற்றும் உங்களுடைய கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க பச்சை பயிரை எடுத்துக்கலாம். நமது சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்க இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். புரோட்டீன் ஆனது சர்மம் மற்றும் முடியோடைய செல்களை உருவாக்க மற்றும் அதனுடைய சேதத்தை சரி செய்ய பயன்படுகிறது. மேலும் இந்த பச்சை பயிரில் பயோட்டின் இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு நல்ல ஊட்டச்சத்து, ஒரு விட்டமின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளவு நன்மை பாத்தீங்கன்னா இந்த பச்சை பயிரில் இருக்குதுங்க மக்களே. தானிய வகைகளில், பருப்பு வகைகளில் இந்த பச்சை பயிர் ரொம்பவே ஆரோக்கிய நன்மைகள் கொண்டது. ஆகிய பச்சை பயிரை நீங்க சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை, ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக்குறீங்க. நன்றி மக்களே.